ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கிதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வாரம் ஒரு பதிவுக்கு உண்டான ஒரு செய்தியை பாபா கிட்ட வேண்டி கேட்கும் பொழுது சச்சரித்தத்துல பாபா காண்பித்த ஒரு விஷயம் அத்தியாயம் 27. சச்சரித்தத்தை திறந்ததுமே அத்தியாயம் 27 தான் கண்ணில் காண்பித்தார். இந்த 27ங்கிற அந்த அத்தியாயத்துல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. பாபா தன் பக்தர்களுக்கு சொன்ன அறிவுரைகள், அவர் சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. ஆனா எல்லாமே ஒரே ஒரு மூல கருத்தை சார்ந்திருக்கு. அது என்னங்கிறது அப்படின்னா, இறைவனுடைய நாமத்தை சொல்றதுனால நம்ம வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைய முடியும், தொடர்ந்து நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால்ல இருந்து நம்மளை எப்படி விடுவித்து நம்ம வெளியில வர முடியும் அப்படிங்கிறத சார்ந்து தான் இந்த அத்தியாயம் 27 வெவ்வேறு அற்புதங்களை கொண்டதாகவும் கதைகளை கொண்டதாகவும் நீதிகளை பாபா போதித்ததை போலவும் இந்த 27 அத்தியாயம் இருக்கு. ஆனாலும் இதுல எதை முக்கியமா பார்த்து பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மறுநாள் பாபா காட்டுற ஒரு குறிப்பு வாட்ஸ்அப் மூலமா தினமும் ஒரு பக்தை எனக்கு அனுப்புற அந்த குறிப்புல முதல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி, அப்புறம் 30, 31, அப்புறம் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அது சம்பந்தப்பட்டமான விஷயங்களே குறிப்பா அந்த மெசேஜ் மூலமா வந்துகிட்டே இருக்கு. முதல்ல ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்தது என்னன்னு பார்த்திடலாம். இந்த புத்தகத்தை என் மார்போடு அணைத்து கொண்டேன். அதாவது என் கஷ்ட நேரத்துல நான் இதை என் மார்போடு அணைத்து கொண்ட போது நான் ரொம்ப நிம்மதியாயிட்டேன். அதே சமயத்துல உயிர் போற சூழ்நிலையில நான் இருந்தேன். ஆனா இந்த புத்தகம் என்னை எப்படி காத்தது என்றால், இறைவனே அல்லாவே மேலிருந்து இறங்கி என் உயிரை காத்தது போல நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புத்தகம் எது அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். யார் இதை சொல்றாங்க, யார் இந்த புத்தகத்தை மார்போடு அணைத்து கொண்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம ஷிரடி சாய்பாபா. யாரிடத்துல இதை சொல்றார் அப்படின்னு கேட்டா அவருடைய நெருங்கிய பக்தரான ஷாமா அப்படிங்கிற மாதவராவ் தேஷ்பாண்டே கிட்ட இதை சொல்றார். ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த அழகான ஒரு பாபா செய்த அற்புதத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்ன விஷயம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் இடையறாது என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யார் ஒருவர் என்னுடைய நாமத்தை பக்தியோடு சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வேற எந்த கஷ்டமும் பட வேணாம், ரொம்ப சுலபமா இந்த வாழ்க்கைன்றத பெரும் கடலை கடந்து வெளியில வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது குறிப்பு. அதுவுமே இறைவனோட நாமத்தை சொல்றதன் தொடர்புடைய ஒரு குறிப்பாக தான் சேர்ந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஒன்று வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே 27வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் வருது. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, யாராக இருந்தாலும் அது சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவனோட நாமத்தை இடையறாது உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு சுழலேருந்து விடுபட்டு சுலபமா இந்த வாழ்க்கை என்னும் அந்த ஒரு சக்கரத்துக்குள்ளேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற இந்த 3 குறிப்புகள் தொடர்ந்து 3 நாளும் வருது. அதுக்கு முந்தைய நாள் அத்தியாயம் 27ன்னு காமிச்சார் பாபா. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த அத்தியாயம் 27ல அடங்கியுள்ள அந்த 3 தகவல்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் வருது. இங்கே பாபா அற்புதத்தை ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த அத்தியாயத்துல எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தகவல் இன்றைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி வருது. எப்படின்னா முகநூல்ல பார்க்குறோம். அதாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீ கத்துக்கிட்ட, ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க இந்த கார்டெல்லாம் வச்சு பாபாவுடைய மெசேஜை படிக்கிறவங்க, அவங்க சொல்றாங்க ஒரு விஷயத்த நீ கத்துக்கிட்ட, ஆனா நீ ஏன் அதை சரியான படிக்கு பிராக்டிஸ் பண்ணாம இருக்க, பயிற்சி பண்ணாம இருக்க, போய் அதை முதல்ல நீ பயிற்சி பண்ணு, அது உனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு பாபா உங்ககிட்ட சொல்றாருன்னு அவங்க முகநூல் மூலமாக சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது என்ன விஷயம் நான் கத்துக்கிட்டேன்றத உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்றேன். இதற்கு உண்டான முழு விவரத்தை இந்த பதிவோட கடைசியில சொல்றேன். தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க, ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். அப்போ எதை நானும் கத்துக்கிட்டேன், எதை நான் சரியா பயிற்சி பண்ணல என்னதுன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். அதை ரொம்ப சமீபமாக தான் கத்துக்கிட்டேன் பாபாவுடைய அனுகிரகத்தால. ஆனா இந்த ஒரு வார காலம் அதை நான் சரியா பயிற்சி பண்ணல, அதற்கு உண்டான நேரம் கிடைக்கல. அதை தான் பாபா ஒருத்தர் மூலமா ஞாபகப்படுத்துறார். அப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்றது இன்னைக்கே பாபா சரியா காண்பிச்சு கொடுத்துட்டாரு. அதாவது
விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற விஷ்ணு பகவானுடைய 1000 நாமங்களை கொண்ட இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய பலன்களை பாபா தன் பக்தர்களுக்கு இந்த அத்தியாயம் 27 மூலமாக எப்படி சொன்னார், தொடர்ந்து அந்த குறிப்பை காண்பித்து அதை பற்றியே பேசணுன்ற விஷயத்தை எப்படி சொன்னார்ன்றது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லிட்டோம், குறிப்பெல்லாம் எடுத்து அழகா காண்பிச்சிட்டார் பாபா. அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பத்தி பேசணுங்கிறது தான் இந்த வார தலைப்பு. பாபா எப்படி அதை அழகா தன் பக்தருக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரு அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது கடல்ல நம்ம போய் குளிக்கிறோம். கடல்ன்றது எல்லா புனித நதிகளுடைய சங்கமமாக இருக்கிறது. அப்போ நம்ம குருவானவர், சத்குரு ஆனவர் ஒரு கடலை போன்றவர். அந்த கடல்ல நம்ம மூழ்கி குளிக்கும் பொழுது இந்த புனித நீர்கள் எல்லாம் அதுல தானே கலக்குது. அதனால நம்ம பாவங்கள் எல்லாம் கரைந்தோடும். அதனால பரம்பொருளாகவே குருமார்கள் இருக்கிறாங்க. குரு நமக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டியாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். இப்பவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைன்றதே ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு போய் அச்சீவ் பண்ணோம், ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா பெரிய அளவில் வரணும்னா நம்ம நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறணும். அப்போ இந்த வாழ்க்கைன்ற யூனிவர்சிட்டியில நம்ம கோல்டு மெடல் வாங்கணும்னா நம்ம நிறைய பரீட்சைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். சிறு பொழுதுலேருந்து அந்த யூனிவர்சிட்டி போற வரைக்கும் ஒவ்வொன்றும் கிராஜுவேஷன் ஆகி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு ஆசான் வருவார். அந்த ஆசான் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குரு. அப்போ அந்த யூனிவர்சிட்டிங்கிற அந்த வாழ்க்கையோட பாடத்துல அந்த இடத்துல தான் அந்த கோல்டு மெடலுங்கிற அந்த கடவுள் இருக்கார். அவரை அடையணும்னா நமக்கு இடையில யார் யார் வேணும், நமக்கு ஒவ்வொரு கிராஜுவேஷனுக்கும் நம்ம குருவோட துணை வேணும். அப்போ புக்கை நேரா பார்த்து படிக்க முடியல, கஷ்டமா இருக்கு, இந்த வாழ்க்கை பாடத்தை படிக்க கஷ்டமா இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு கைடு இருக்கும் எல்லா புக்குக்கும். அந்த கைடை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது அதனுடைய வார்த்தைகள் சுலபமா இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைன்ற பயணத்துல நம்ம போகும்பொழுது வழிகள் குண்டும் குழியுமா இருக்கும்போது அதை சரிப்படுத்தி கொடுக்க குரு இருக்கிறார். அப்போ அந்த குரு நம்மளை சுலபமா அந்த பாதையை ஆக்கி கொண்டு போய் நம்மளை கண்டிப்பா அந்த இடத்துல கடவுள் இடத்துல சேர்த்துறாரு. அதாவது யூனிவர்சிட்டியில போய் சேர்த்துடுறாரு, வாழ்க்கையோட உச்சத்துல கொண்டு போய் சேர்த்துடுறாரு. அப்புறம் கோல்டு மெடலை வாங்கி கொடுக்குறாரு கடவுள். அதாவது நம்மளுடைய குரு அப்படிங்கிற நம்மளுடைய கைடு. இது ஒரு உதாரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஆக மொத்தத்துல குரு சொல்ல வர விஷயம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இது. குரு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை இங்க எடுத்துரைக்கிறார், அதனுடைய பலன்களை சொல்ல விரும்புறார் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயமே. இப்போ வாங்க அத்தியாயம் 27 பாபா எவ்வளவு அழகா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய பயன்பாட்டை ஒரு அழகான ஒரு லீலையின் மூலமா எடுத்துரைக்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது பாபாவுடைய தர்பார் எப்பவுமே நிறைய பக்தர்களால நிரம்பி வழியக்கூடியது. பாபாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. தன்னை நாடி வர பக்தர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாதம் சமைச்சு எடுத்துட்டு கொடுப்பாங்க. சில பேர் பாபா கிட்ட வெள்ளி நாணயங்களை கொண்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துட்டு போவாங்க. சில பேர் நாணயங்களை கொடுத்து, காசை கொடுத்து, ₹1 ₹2 கொடுத்து ₹1 வாங்கிப்பாங்க, பாபா ₹1 வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பாபாவுடைய ஆசீர்வாதத்துக்காக வரவங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பாபாவுடைய கரம் தீண்டிய பிறகு அதை எடுத்துட்டு போவாங்க, அதிர்ஷ்டமா நினைப்பாங்க. அந்த மாதிரி புனித நூல்களை பாபா கிட்ட கொடுத்து அதை ஆசீர்வாதம் வாங்க ஆசைப்பட்ட பக்தர்கள் நிறைய பேர். அது பாபாக்கே ஒரு பழக்கம். புனித நூல்கள் வந்ததுன்னா அதனுடைய பக்கங்களை இங்கும் அங்குமாக சிலதை பிரட்டி பார்த்துட்டு பாபா என்ன பண்ணுவாரா, அந்த புத்தகத்தை அந்த பக்தர் இடத்துல கொடுப்பாங்க. இது வழக்கமா பாபா செய்யற விஷயம். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ புனித நூல்களை பாபா அதை மாதிரி ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த மாதிரி ஷாமாவுக்கு பாபா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அருட்பிரசாதமாக கொடுக்கணும்னு ஒரு நாள் முடிவு பண்ணியிருந்தார். அப்படி முடிவு பண்ண அன்னைக்கு அதை எப்படி கொடுத்தார் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நாளா ராமதாசி அப்படிங்கிற ஒரு பக்தர், பாபாவுடைய பக்தர் துவாரகமாயில பாபாவுடைய மசூதியில தங்கி இருந்து பாபாவை வழிபட்டார். பாபா முன்னாடி தினமும் அவருக்குன்னு ஒரு நடைமுறை வழக்கம் வைத்திருந்தார். வாழ்க்கையில காலையில எழுந்ததும் முகம் கை கல்ல அழுவிட்டு சுத்தமா குளிச்சுட்டு காவி உடை அணிந்து கொண்டு பாபா முன்னாடி உக்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமமும் ராமாயணத்தையும் படிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருந்தார். இப்படி அவருடைய வாழ்க்கை நடைமுறை போய்கிட்டு இருந்தது. அவரிடத்துல இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் கையிருப்புல இருந்தது. ஒரு நாள் பாபா ராமதாசியை அழைத்து, ராமதாசி இங்க வா, எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, நீ உடனடியா கடை வீதிக்கு போய் எனக்கு சூரத்தாவாரை வாங்கிட்டு வா. சூரத்தாவாரைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிதமான ஒரு வேதி மாத்திரை. அதை சாப்பிட்டா தான்
எனக்கு வயிற்று வலி சரியாகும். அதனால உடனே நீ வந்து கடை வீதிக்கு போயிட்டு எனக்கு இந்த சூரத்தாவாரை விதைகளை வாங்கிட்டு வான்னு சொல்லி ராமதாசிய திசை திருப்பி அனுப்பி விட்டுறாரு. ராமதாசியும் அங்க இருந்து அப்படியே புத்தகத்தெல்லாம் வச்சுட்டு கடைக்கு போயிடுறாரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல பாபா தன்னுடைய இருப்பிலிருந்து இறங்கி வந்து ராமதாசி இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தன் கையில எடுத்து, ஓ ஷாமா இங்க வா, இந்த புத்தகம் எவ்வளவு அருமையானது தெரியுமா? ஒரு முறை இந்த புத்தகத்தை என் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டேன். இது மிக்க பலனுள்ளது, பயனுள்ள புத்தகம். இது என் வாழ்க்கையில நான் பெரிய கஷ்டத்துல இருந்தேன். என் இருதயம் துடிக்க ஆரம்பித்தது. அதாவது உயிர் போற சூழ்நிலையில இருந்தப்போ இந்த புத்தகத்தை என் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டேன். அப்படி அணைத்து கொண்ட பிறகு எனக்கு இதமாக இருந்தது. எனக்கு ஒரு பெரிய இதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. என் இறைவன் நல்லாவே கீழிறங்கி வந்து என் உயிரை காத்தது போல நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாபா வந்து ஷாமா இடத்துல கொடுத்து, இந்தா இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, தினைக்கும் இதுல இருந்து ஒரு நாமத்தையாவது நீ பக்தியோடு பாராயணம் செஞ்சனா உனக்கு வெகுவான பலன்கள் கிடைக்கும் தான், எடுத்துக்கோன்னு பாபா கொடுக்குறார். ஷாமா உடனே பயந்து நடுங்குறாரு. ஐயோ, இவர் என்ன நம்மள வம்புல மாட்டி விட்டுருவாரு போல இருக்கே. அந்த ராமதாசி வேற ஒரு முருகன், ஒரு முரடன், பிடிவாதக்காரன், கோபக்காரன். அவர் வந்தாருன்னா குதி குதின்னு குதிப்பாரு. பாபா தேவையெல்லாம் நம்மள பிரச்சனையில மாட்டி விட பாக்குறாருன்னு சொல்லி ஷாமா மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நமக்கும் அவருக்கும் சண்டை மூட்டி விட பாபா பாக்குறாரு போல இருக்குன்னு நினைச்சு, ஐயோ எனக்கு வேண்டாம் பாப்பா சாமி, அவர் வந்தாருன்னா என்கிட்ட பயங்கரமான அளவுக்கு சண்டை பிடிச்சுக்குவாரு, எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு ஷாமா. பாபா என்ன நினைச்சார்? ஷாமா ஒரு பட்டிக்காடாக இருந்த போதும், சமஸ்கிருத வார்த்தைகள் அவருக்கு தெரியாதுன்னு அவர் சொன்ன போதும், அது பாபாவுக்கு தெரியாதா? ஷாமாவுக்கு சமஸ்கிருத வார்த்தைகளை உச்சரிக்க தெரியாது. இருந்த போதிலும் அந்த அழகான விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ற ஆபரணத்தை அவர் கழுத்துல சூட்டி அழகு பார்க்கணும்னு பாபா ஆசைப்பட்டார். அதனாலதான் பாபா அதை அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். வேற எதை காட்டிலும் இறைவனுடைய நாமத்தை இடையராது உச்சரிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். நம்ம பாவங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். இந்த பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். நம்ம மனதில் இருக்க அழுக்காறுகள்லாம் நீங்கிறதுனால இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாபா வந்து சொல்ல விரும்புறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த ஷாமாவிடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு முழுமையான காரணம் இதுதான். அதனால ராமதாசி வரதுக்குள்ள எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த ஷாமா கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஷாமா ரொம்ப பயந்தார். இருந்தாலும் பாபா அதை அவரிடம் திணித்தார். இது திணித்து முடித்த பிறகு பாத்தீங்கன்னா வெளியில போன ராமதாசி உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்ததும் ஒரு பக்தர் வந்து நாரத வேலை பார்க்கணுன்றதுக்காக அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு உடைத்து விட்டார். அதாவது பாபா வந்து அவருடைய விஷ்ணு சஹஸ்ரநாம புத்தகத்தை ஷாமா கிட்ட கொடுத்துட்டாருன்ற விஷயத்த சொல்லிட்டார். உடனே வந்தது பாருங்க ராமதாசி கோவம். கிடுகிடு கிடுகிடுன்னு அங்கிருந்து வந்தாரு. கோபமா ஷாமா கிட்ட, நீ தான் வேணும்னே பாபாவுடைய மனசை தூண்டி விட்டு அவருக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி என்னை விதைகளை வாங்கி வர அனுப்பின. பாபாவை சொல்ல வச்சதே நீதான். பாபா தான் எல்லாமே பண்ண வைக்கிறாரு. ஆனா அவர் மேல பழிய போடுறாரு. பாபாவை தூண்டி விட்டு அவர் மூலமாக என்னை கடைக்கு அனுப்பி என்னை சூரத்தாவார வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவராவே அவர் கையில உனக்கு கொடுக்கும்படியா நீ செஞ்சுட்ட. உடனடியா நீ இப்ப என்கிட்ட கொடுக்குறியா இல்ல உன் முன்னாடியே என் மண்டைய உடைச்சுக்குவா அப்படின்னு சொல்லி ஷாமாவை யாரு மிரட்டுறது? இந்த ராமதாசி மிரட்டுறாரு. இதெல்லாம் அமைதியா எதிர்த்து போராடுறாரு ஷாமா. ஆனா அவரால் முடியவே இல்லை. இந்த ராமதாசியை கட்டுப்படுத்த முடியவே இல்லை. அப்புறம் பாபாவுக்கு பொறுக்க முடியாம அவர் அங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இறங்கி வந்து, ஓ ராமதாசி, என்ன விஷயம்? எதற்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இவ்வளவு சண்டை போடுற ஆளாக நீ இருப்பாயா? இந்த புத்தகத்தின் மீது நீ இவ்வளவு பற்று வைத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஷாமா நம்ம பையன் இல்லையா? அவனிடத்துல நீ ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? ஒரு இதமான அழகான வார்த்தைகளை உனக்கு பேச தெரியாதா? நீ ஒரு என்ன ராமதாசி போ, நீ ஒரு ராமதாசி எப்படி இருக்கணும்? இதுல எல்லாம் பற்று இல்லாதவனாக கவனமற்றவனாக இருக்கணும். ஆனா இந்த புத்தகத்தின் மீது நீ இவ்வளவு ஆசை வைத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ராமதாசிக்கு மமதா இருக்கக்கூடாது, அதாவது பற்று இருக்கக்கூடாது, ஆனா சமதா இருக்க வேண்டும். எல்லோரும் ஒன்று என்ற பாவிக்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஷாமா
நம்ம பையன் அவன்கிட்ட ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை போடுவியா ராமதாசி? போய் உன் இடத்துல உக்காரு. பணம் இருந்ததுன்னா நம்ம கிட்ட எத்தனையோ புத்தகங்கள் நம்ம கைக்கு வந்து சேரும். ஆனா மனிதர்கள் வருவார்களா? உனக்கு இந்த புத்தகத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமம் மனப்பாடமா தெரியும். ஆனா ஷியாமாவுக்கு அது தெரியாது. அதை படித்த ஷியாமா பலனடைய வேண்டும் என்பதற்காக நான் தான் அவனுக்கு அதை கொடுத்தேன். இந்த புத்தகம் என்ன விலை பெறப் போகுது சொல்லு பார்க்கலாம். ஷியாமாவுக்கு இத பத்தி ஒன்றுமே தெரியாது. நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. கனிவோடு நடந்து கொள். கவனமாக இரு. எல்லோரோடும் நன்றாக பழகு. இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாதுன்னு பாபா ராமதாசி கிட்ட சொன்னதும் ராமதாசி அப்படியே அமைதியாயிடுறாரு. அப்பா பாபா வந்து ரொம்ப அழகான இனிமையான குரல்ல ரம்யமா பேசுனதும் ராமதாசி அப்படியே அமைதியாயிட்டு சரின்னு ஒத்துக்கிறாரு. ஒரு வழியாக இந்த விஷயம் சமாதானத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஷாமா கிட்ட போய் ராமதாசி எனக்கு பஞ்சரத்னி கீதை கொடுங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை கொடுக்கும்படி கேட்கிறாரு. உடனே ஷாமாவும் ஒன்றல்ல அப்பா என்னை விட்டா போதும், உனக்கு 10 பிரதிகள் கூட கொடுக்கறேன் அப்படின்னு ஷாமாவும் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார். பாபா சொல்றார், தினமும் புனித நூல்களை படிக்கிற உன் மனசுல ஏன் இவ்வளவு அழுக்கு இருக்கு? நீ ஏன் உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க மறந்துட்ட அப்படின்னு பாபா கேட்கிறார். அப்படி தினமும் புனித நூல்களை படிக்கக்கூடிய ராமதாசி அன்றைக்கு ஏன் அவ்வளவு கொதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும்? யார் மீது பழி போடுறதுன்னு நமக்கு புரியல. யார் இதற்கு காரணம்னு தெரியல. நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படணும்? இந்த பழியை தூக்கி அப்படி பாபா மேலே போய் போட்டுடும். ஏன்னா இதற்கு எல்லாற்றுக்குமே மூல காரணமாக இருந்திருக்கிறார். ஆக மொத்தத்துல பாபா சொன்ன வந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இறைவனுடைய நாமத்தை நீங்க இடையராது உச்சரிக்கிறது மூலமாக இந்த வாழ்க்கையிலுடைய சங்கடங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியுங்கிற அந்த அழகான விஷயத்த சொல்றதுக்காக தான் இவ்வளவு அழகான ஒரு திருவிளையாடலை பாபா அன்றைக்கு தன் பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்தினார். ஷியாமாவுக்கு அந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். அதை படித்து தெளிந்த ஷியாமா தன்னுடைய எதிர்காலத்துல ஜிஜி நார்கே அப்படிங்கிற ஒரு அடியவருக்கு அதனுடைய விளக்கங்களோட சொல்ற அளவுக்கு ஷியாமா வந்து அதிக ஞானத்தை அடைந்தார்னும் பொழுது பாபா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஷியாமா மீது பொழிந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இப்போ தொடர்ந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி தான் பேசணுங்கிற இந்த மெசேஜ் வந்ததுல இன்னைக்கு வந்த மெசேஜ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தப்போ அவங்க வந்து ஒரு கார்டு ரீடர், அவங்களுடைய பெயரை அவங்க அனுமதி இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் பாபாவுடைய கார்டை கையில் வச்சுட்டு சொன்னது. இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் தயவு செய்து கவனமாக கேளுங்க. இதில் பாபா சொல்கிறாரு, நீ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்ட, ஆனால் அதை நீ ஏன் சரியான முறையில் பயிற்சி பண்ணாமல் இருக்கிற? நீ பயிற்சி பண்ணு, போ, தொடர்ந்து அதை நீ படி, பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையில நீ நடைமுறையாக மாற்று அப்படிங்கிற விஷயத்த பாபாவுடைய கார்ட்ல இருந்து அவங்க சொல்றாங்க. எனக்கே சொன்னது போல இருந்தது. ஏன்னா இப்பதான் சமீப காலமா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு அடியவர் சாய் அடியவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்க பேரு அசோக் சாய்ராம், திரு அசோக் சாய்ராம். அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும். ரொம்ப அழகா தெளிவா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை உங்களுக்கு ஆன்லைன்லேயே சொல்லி கொடுப்பாங்க. இதை ஒரு சேவையாவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காசு எதுவும் கிடையாது. இது இலவசமா அவங்க பாபாவுக்குன்னு செய்த ஒரு சேவையா நினைச்சு எத்தனையோ பேருக்கு கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நம்பரை நான் இங்கே போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கற்றுக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கற்றுக்க ஆரம்பித்து எத்தனையோ நல்ல பலன்களை பாபா காண்பிச்சு கொடுத்துருக்கிறார். அந்த பலன்களை அனுபவிக்கணும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் உங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு போல இருக்கு. இது கொஞ்சம் நீண்ட பதிவு. இதை நீங்கள் பொறுமையோட கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் பாபாவின் அனுகிரகத்தால் இன்றைய பதிவில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி நம்ம பார்த்தோம். பாபா எப்படி தன் பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக எவ்வளவு ஆர்வம் காட்டினாரு, தொடர்ந்து எத்தனை குறிப்புகளை கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில பாபா என்னைக்கும் நம்ம கூடவே தொடர்ந்து வராரு. ஒவ்வொரு கணமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறதுக்கு இன்றைக்கு நான் முகநூல்ல பார்த்த ஒரு விஷயம், கேட்ட ஒரு விஷயம் ஒரு பெரிய அத்தாட்சி. பாபாவுடைய அற்புதங்களுக்கு எல்லையே இல்லை. தொடர்ந்து சாய்கீதை டிவியில் இது போன்ற நிறைய விஷயங்களை பாபாவின் லீலைகளை பற்றி நம்ம பேசுவோம்.
ஓம் சாய்ராம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஜெய் சாய்ராம்.